அப்போ அவங்க சொன்னாங்க 2010 சங்கர் சார் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுடைய ஒரு ஃபங்க்ஷனு 5 பைசா வாங்காமல் 1 மணி நேரம் நிகழ்ச்சி அந்த கேன்சர் பக்கத்தை சிரிக்க வச்சுட்டு போனார். இந்த வருஷம் எங்கள் டாக்டர் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவருக்கு டாக்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக கேட்டேன், எல்லாரும் கேட்குறாங்க இவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்கீங்களே ஏன் சாரோட நடிக்கலைன்னு. அன்பறிவு படத்தில் டெஃபினட்டாக பண்ணலான்னு. செங்கல்னு சொல்லாத சொற்கள் அடுக்குனாத்தா கவிதை, செங்கல் இருந்தால் தான் கட்டணும். செங்கல்டா தம்பி, கருங்கல்லுடா. இந்த கருங்கல்லை எப்படி உளியாக்கி சிலையாக்குறேன்னு மட்டும் பாடுறா. நீங்கள் நானும் போகிறோம், கலக்க போவது யார், அசத்த போவது யார், அடுத்து வரப்போகிறது யார், அட்ராசிட்டி பண்ண போகிறது யார், இந்த வர்றாரு பாரு எங்கள் டிவி யாருன்னு நீ சொல்லுவேன். நான் உள்ள வருவேன், ஜிங் கிச்சிட்டா ஜிங் கிச்சிட்டா. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார், அதில் தான் வந்து சொன்னார் இந்த உயிருள்ள ஒரு விஷயம் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓடிடி தளம் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறேன், டிஆர் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. இப்போ அந்த படத்தில் நீங்கள் தான், நானும் தலைவன் தான் லீடு. சூப்பரு. அந்த படம் எனக்காகவே செட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, எல்லாம் நீங்கள் பழைய உயிரிழு மையதில் இன்னைக்கு காதலில் பார்த்த செட்டு அதே காஸ்டியூமில் தான் இருப்போம். அதே காஸ்டியூம்ல என்ன மாதிரி அது? அந்த ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு வச்சுக்கிட்டு கப்பல் மாதிரிலாம் கட்டு. அந்த மாதிரி செட்டு தான். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைவ் கான்சர்ட் வேர்ல்டு வைடு போகிறோம். நான் சூப்பர். டிஆர் என்ன சொன்னார் அதுக்கப்புறம்? டிஆர் பேசும்போது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அதாவது, நான் புள்ளி வச்சா கோலம் போடுறேன் வடிவேலு காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் கோலம் போடுறத விட நீ ரோடே போடுற, நான் ஒன்று வச்சா நீ போய்கிட்டே இருக்க. திறமை இல்லாதவங்க டிஆர்கிட்ட இருக்க முடியாது. ஆனால் மொத்த திறமை நீ தான்டா. நீங்கள் வந்து கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல்னு சொல்லாத சொற்கள் அடுக்குனாத்தா கவிதை, செங்கல் இருந்தால் தான் கட்டணும். செங்கல்டா தம்பி, கருங்கல்லுடா. இந்த கருங்கல்லை எப்படி உளியாக்கி சிலையாக்குறேன்னு மட்டும் பாடுறா. நீங்கள் நானும் போகிறோம், கலக்க போவது யார், அசத்த போவது யார், அடுத்து வரப்போகிறது யார், அட்ராசிட்டி பண்ண போகிறது யார், இந்த வர்றாரு பாரு எங்கள் டிவி யாருன்னு நீ சொல்லுவேன். நான் உள்ளே வருவேன், ஜிங் கிச்சித்தா ஜிங் கிச்சித்தா லைவ் கான்சர்ட் பண்ணுறோம். 10,000 பேர் என் பாட்டை கேட்க துடிக்கிறான். அதை வந்து நம்ம வந்து முடிக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கார். ஆனால் அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த எனர்ஜி தான். டிஆர் அவர்கள்னாவே சமீபத்தில் அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது கூட இல்லை, அவ்வளோ ஒரு எனர்ஜியாக அதை அன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்த சார். இந்த செயின் ஜெய்பால் கேரக்டருக்கு வந்து நான் சூப்பர் ஸ்டாரை பார்க்க போனேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு தகுந்த மாதிரி அந்த டைலாக்லாம் மாற்றினேன். அந்த படம் அவர் பண்ணலை, அதுதான் என்னுடைய முதல் சொந்த படம் அந்த உயிருள்ள விஷால வந்து. ஸோ அந்த கேரக்டர் தான் அந்த படம் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. இப்போ ரீசெண்டாக டிஆர் சாரை பற்றி சொல்லும்போது ரஜினி சார் வந்து மேடையில் சொல்கிறார், டிஆர் சார் வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய மியூசிக் அந்த இது பண்ணியிருக்காரு, டான்ஸ் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் நன்றி தெரிவிச்சுட்டு ஒரு தடவை பார்க்குறேன், படத்தில் பார்க்குறேன், கூலியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பு டிஆர் மாதிரியே ஆடிருக்காரு ரஜினி. ஆமாம், ஆனால் அந்த இது பண்ணிட்டு இப்படிங்கிறது அந்த இது வந்து அப்படியே பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது என்னென்னா ஒரு ஆத்மார்த்தமான ஃபேன்ஸ் நிறைய பேர் அவருக்கு, டிஆருக்கு இன்றைக்கும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்காக. இப்போயும் அவர் லைவ் கான்சர்ட் போட்டார்னா அடிச்சுக்க யாருமே கிடையாது, எந்த மியூசிக் டேரக்டரும் கிடையாது. ஒன் மேன் ஆர்மி தான் அவர். ஏன்னா உயிருள்ள படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், மைதிலி காலே உயிருள்ள ஷாவோ. அவருடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருன்னா ஒருவரல் கிருஷ்ணராவ், குண்டு கல்யாணம், குள்ளமணி, இவங்கெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ ஒரு பொண்ணை இடிச்சிருப்பான், ஒரு ஃபாரின் கேரக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். சி நான்சென்ஸ் அப்படின்பாவ, சாரி என் பேர் ஜான்சன் அப்படின்பா. நீ உஷாங்கிற என் காதில் உஷார்னு கேட்குது, திருப்பி பார்த்து சொல்லுவார். அப்போவே ரைமிங் டைமிங்லாம் பின்னி எடுத்துருக்காரு மனுஷன். இதில் மிரட்டி எடுத்து வச்சுருக்காரு டைலாக் லெவல். 2 பேருமே ப்ரோ தான். ப்ரோ நான் ரோ. ஏன்னா நான் நீ ப்ரோன்னு கூப்பிட்ற, நான் ரோன்னு கூப்பிடுவேன். ஏன்னா ரோபோவை சுருக்க முடியல என்னால், அதனால் பேரை சுருக்கிட்டேன்டா, ப்ரோ. 2 பேரும் ஃபன் பண்ணுறோம், ஃபுல்லாக டிஷர்ட்டு ஷார்ட்ஸு. என்ன ப்ரோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் ப்ரோ? ஓகே ப்ரோ, ஃபன் பண்ணலாம் ப்ரோ. இப்படி தான். உங்களுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருக்காரு? நிறைய டிவி ஷோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய போய் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனால் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுப்பாருலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாய்ப்பு கொடுத்து அதுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? திரைப்படமும் சரி, லைவ் ஈவெண்ட்டு, அதே மாதிரி இப்போ டிவியில் டாப் குக்கு டூப்புல இப்போ அதுலேயே வந்து இப்போ இவ்வளோ நாள் விஜய் டிவியில் ட்ராவல், திடீர்னு மறுபடியும் இப்போ சன் டிவியில் ஒரு ஃபுல் லென்த்து ரியாலிட்டி ஷோ. ஸோ எப்படி அந்த அனுபவம் மறுபடியும் அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுறது,
இல்லை கேட்டாங்க, கேட்டோடனே ஓகேன்ட்டு நான். இப்போ எலிமினேஷன் ஆகிட்டேன். திரும்ப ஒயில்ட் கார்டில் உள்ளே போவேன். ஒயில்ட் கார்டில் போனால் டெஃபினட்டாக ஃபைனல் வரையும் வந்துடுவேன். ஏன்னா என்னுடைய அடுத்த சேனல் ஒரு டான்ஸர், ஒரு மிமிக்ரி, ஒரு ஆங்கர், ஒரு பெர்ஃபார்மர், ஒரு ட்ரம்மர், ஒரு சிங்கர், இதெல்லாம் தாண்டி அடுத்து நம்ம ஒரு குக்கர். நம்ம குக்கிங்கும் தெரியுன்றது காமிக்கணும். அது முடிச்சோமா அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? எனக்கு இந்த கிட்டாரும் ஃப்ளூட்டும் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது எப்படா கிளாஸ் போகலான்னு இருக்கேன். கிட்டார் மேலே அப்போ இருந்தே ரொம்ப ஆசை. ஸோ அப்போல்லாம் காலேஜ் பொண்ணுகளில் வந்து கவர் பண்ணுறதுலாம் கிட்டார் தான் பசங்க. ஸோ அதை கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அது தெரியாதுன்னு இருக்கவே கூடாது. இங்கே மறுபடியும் நீங்கள் ஒரு உலகநாயகன் கமலஹாசன் ஃபேனுங்கிறது பன்முகத் திறமை, பல திறமைகள். அது அவரும் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நான் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னுவார். ஸோ அந்த வகையில் வந்து இப்போவும் வந்து நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும், அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வருது இல்லை? அது வந்து எப்படியா பர்ஃபார்ம் பண்ணி மக்கள்கிட்ட காமிச்சிடணும். ஆமாம் ஆமாம். ஓகே. ட்ரம்ஸ் ஆல்ரெடி நான் வாசிப்பேன். அது நான் மதுரையில் ஒரு 10 லட்சம் பேருக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியில் வாசிச்சிருக்கேன். நிறைய கச்சேரியில் போனாலும் என்ன சாங் கொடுத்தாலும் வாசிப்பேன். ரொம்ப எல்லாமே கேள்வி ஞானம் தான். கற்றுக்கிட்டு ப்ராப்பர் கற்றுக்கிட்டதே கிடையாது. லட்சுமண ஸ்டூடியோவில் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். ட்ரம்ஸ் ராஜான்னு சொல்லி வாசிப்பார். அவர் கை போகிற போக்கு பார்த்துட்டு அப்படியே நானே அப்படியே பழகினது தான். ஆங்கரிங்கும் நமக்கு தெரியாது, மிமிக்ரியும் நமக்கு தெரியாது, எல்லாமே நம்மளாக கற்றுக்கிட்டது தான். அதனால் அவர் சுயம்பாக நானாக கற்றுக்கிட்டது தான் எல்லாமே டான்ஸ்லேருந்து. சிறப்பு. ஸோ இப்போ அது டெலிவிஷனில் எப்படி இது கன்னியூ ஆகுமா ஃபுல்லாக? ஆமாம் ஆமாம். அது நான் எந்த ஷோ என்னி ப்ரோக்ராம்னாலும் கேட்டால் போய்கிட்டே இருப்பேன். அது பணம் கூடவோ குறைச்சலோ அதை பற்றி யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. போனால் ஒரு வருமானம் வருதா, நமக்காக ஒரு 10,000 பேர் கைத்தட்டுறானா, ஒரு 5,000 பேர் கைத்தட்டுறானா, அவன் மூலியமாக நமக்கு ஒரு 4 ஷோ வருதா அப்படின்றத ஒரு கணக்கு தான். அதனால் மக்களை சந்திச்சுட்டே இருக்கு. ஏன்னா இதுவரைங்க கிட்டத்தட்ட ஒரு 18,000 மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணியாச்சு. கலைமாமணி, 3 டாக்டரேட்டு. முதல்ல டாக்டரேட் பட்டம் எப்போ கொடுத்தாங்க? 2008. எங்கே? சவுத் அமெரிக்கா. அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா. அமெரிக்காவில் ஒரு பெரிய அனுபவம் இருக்கும்ல உங்களுக்கு? அங்கே தான் மைக்கேல் ஜாக்சன் சமாதியை பார்க்க போனோம். நான், டிடி, சாண்டி எல்லாம் லாஸ் வேகாஸில். ஓகே. பார்த்தோன்னே அங்கனுக்குள்ளே ஒரு மூமெண்ட்டை போட்டு டான்ஸ் ஆடி நாங்களும் பார்த்துட்டோம்டா அப்படின்ட்டு. அப்போ தான் வாட்ஸ்அப்லாம் நான் எனக்கு என்னன்னே தெரியாது. வாட்ஸ்அப் ஆன் பண்ணி என் பொண்டாடிட்டு, இதாடி மைக்கேல் ஜாக்சனுடைய டிசென்ட்ரியை பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது தெரியுமா, வேறு யாரும் பார்க்க முடியாதுன்ட்டேன். டிடி அங்கேருந்து அனுப்பாத அப்படின்னுச்சு. என்னம்மா இல்லை என்ன சொன்னேன், மைக்கேல் ஜாக்சன் டிசென்ட்ரியை பார்த்துட்டோம்ல அப்புறம் என்ன ரொம்ப டிசென்ட்ரின்றது வேறு ரொம்ப, இது பேர் சிமெண்ட்ரியா. இப்போ என் பொண்டாட்டி அது அறிவு வேணும்ல, அது ஒரு கூறுகிட்ட குக்கரு. அவள் என்ன சொல்கிறீங்க, மைக்கேல் ஜாக்சனோட டிசென்ட்ரியை பார்த்துட்டிங்களா, அப்படியே வச்சுருக்காங்களா, அப்படியே தானே இருக்குது, எதுவும் கெட்டு போகலையே அப்படின்னா. ஏய் அது பேர் டிசென்ட்ரினா வகுத்தாலடி, இது சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி அதை விளக்கம் சொல்லி அங்கே கேவலப்பட்டு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். அமெரிக்காவில் ஒரு பெரிய சுற்றுப்பயணம். சூப்பர். ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவில் அந்த உச்சம், என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், அங்கே உட்காந்து சரக்கு பண்ணும்டா. நானும் கிரியும் போயிருந்தோம். அங்கே உட்காந்து சரக்கு போட்டு அந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு, படைத்தான் இறைவன் உனையே பண்ணாத கூத்தா. இதில் மலேசியாவில் வந்து ஒரு தடவை அந்த நடிகர்கள் 10 நிமிஷம் 100 வயசு. ஆமாம். அப்போ வந்து கமல் சார், ரஜினி சாருக்கு முன்னாடி, சிவகுமார் சாருக்கு முன்னாடி எல்லாரும் எந்த வாய்ஸ் பேசுகிறோன்னா அந்த வாய்ஸ் கேட்டால் பிரபு சார் பையனை காமிப்பாங்க, சிவகுமார்னா டக்குன்னு கார்த்திகை காமிப்பாங்க. அது பெரிய ஹைலைட் ஆச்சு. அதுக்கப்புறம் சூரி பண்ணார், நீ நாங்கள்லாம் பண்ணி ஒன்று வேலைக்கு ஆகுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து அண்ணாச்சியும் பண்ணாப்புல. இந்தாங்க உங்கள் தாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே வைரலாக நிறைய இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும் அந்த 100 வாய்ஸஸ் அப்படின்னு போட்டு நீங்களும் கிரியும் பண்ண ஒரு விஷயம். ஆமாம் இல்லை? ஸோ அது ஒரு பெரிய கிரெடிட் அது. ஏன்னா இப்போ ஆக்டர்ஸ் முன்னாடி மிமிக்ரி பண்ணுறது அப்படிங்கிற அந்த பாக்கியமும் உங்களுக்கு தான். அவார்ட்ஸ்னால் வேறு என்ன அவார்ட்ஸ் உங்களுடைய சிறப்பான அவார்ட்ஸில்? நிறைய அவார்ட்ஸு இப்போ வெளியே பார்த்துருப்பீங்க. நிறையா அவார்டு, இப்போ ஜிடி அவார்டு, சன் டிவி அவார்டு, மற்ற வெளியே லயன்ஸ் கிளப் அவார்டு, 3 டாக்டரேட்டு, இப்போ 4வது டாக்டரேட் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொடுக்க போகிறாங்க. இப்போ நடுவில் சிரிச்சா போச்சு உடைய ஷோ போயிருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஒரு டாக்டர் வந்து கலந்துட்டாங்க, ரீயூனியனு. அப்போ அவங்க சொன்னாங்க 2010
சங்கர் சார் ஞாபகம் இருக்குமான்னு தெரில, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுடைய ஒரு ஃபங்க்ஷனு 5 பைசா வாங்காமல் 1 மணி நேரம் நிகழ்ச்சி அந்த கேன்சர் பேஷண்ட்டை சிரிக்க வச்சுட்டு போனார். இந்த வருஷம் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவருக்கு டாக்டரேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எத்தனை டாக்டரேட் வாங்கினாலும் ஆடியன்ஸ்லேருந்து வர்ற கைத்தட்டு தான் உலகத்திலே கலைஞருக்கு மிகப்பெரிய போதையே. அதை விட ஒரு பெரிய விருதே கிடையாது. அதை நேற்று வரைக்கும் பார்த்துட்டு தான் வந்தேன். நேற்று கொங்குநாதர் காலேஜ் 2.5 மணி நேரம் நான் ஒரே ஆள். பிள்ளைங்க ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஓடுற வரை ஓடிக்கிட்டே இருக்கணும். சிறப்பான பயணம். அடுத்து வர முயற்சிகளில் இப்போ உங்களுடைய அந்த படம், அதே சமயத்தில் அரசியல் பணிகள், அதுவும் சிறப்பாக இருக்கட்டும். அப்புறம் இப்போ பேரன் பிறந்திருக்கு. அதாவது பொதுவாக சொன்ன இண்டஸ்ட்ரியில் யங்கஸ்ட் தாத்தா நீங்கள் தான். ஆமாம் இல்லையா? இளம் தாத்தா சார். கமல் சார்ட்டே சொன்னேன் இளம் தாத்தா சார் அப்படின்னு. சிரிச்சார். அது எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த அனுபவம்? ஐயோ, நான் போய் உட்காந்தேன்னா பொழுது போகிறது தெரியாது. மூஞ்சியில் தூக்குனோடனே உச்சா போகிறதும் கக்கா போகிறதும், அது விளையாட்டு அது அப்படியே நம்ம ஜீன் உரிச்சு வச்சுருக்கு. டமுக்கு டக்குடின்னா இங்கேருந்து அங்கே தவிரேன், அங்கேருந்து இங்கே தவிரேன். பெரிய கராட்டா கோஷ்டியாக வந்துருக்கான் போல. கண்ணு இமைக்காமல் இருக்கான்ப்பா. 10 நிமிஷம் கண்ணு இமைக்காமல் யார் சொன்னாலும் காதில் பொழிச்சுன்னு முத்தம் கொடுத்தா கூட அப்படிங்கிற குழந்தைங்க அதெல்லாம் கிடையாது. அவ்வளோ ஷார்ப்பாக பார்க்குறான். அதனால் அவன் கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தம்பி மாதவன் அந்த கேரக்டர் மாதிரி அவனை பேச ட்ரைனிங் கொடுத்து கண் இமைக்காமல் அந்த டைலாக் பேசி அதை தான் ஃபஸ்ட்டு அவனை பெருசாக ப்ரமோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அவனும் மீடியாவுக்கு வர்றது? ஆமாம்மா, முடியும். களத்தூர் கணமாவாக இறங்கிடுவான். களத்தூர் கணம் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்தே இறங்குறோம். சிறப்பு. ஸோ அதனால் லைஃப்பில் ஒரு பெரிய ட்ராவல் ஆனால் இல்லை, அந்த படித்த காலத்துலேருந்து காலேஜ்லேருந்து மிமிக்ரி பண்ணி ஸ்டேஜ் ஏறி அதுக்கப்புறம் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு டெலிவிஷன் நல்ல பெரிய ட்ராவல். இதில் எனக்கு நீ மலேசியா வாய்ஸ் பண்ணி பேசியிருப்பாப்ல. அது பெரிய அடிக்ட் நான். ஏப்பா ரோபோ, நீ இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன்னு தெரிஞ்சோ ஒன்று நான் சந்திக்கிறதுக்கு இவ்வளவு நாளாச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த பேப்பர் ஒன்று சொல்லுவேன் இல்லை, அந்த பேப்பரில் முதல்ல பத்திரத்தை எடுத்துவா. பத்திரத்தை எடுத்துட்டு வாங்கடா, அதை கொஞ்சம் பத்திரமா எடுத்துட்டு வாங்கடா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் நான் ஒன்றை தான் கேட்டிருக்கேன். அது ஒரு கலக்க போது யார் நாங்கள் எனக்கு முன்னாடி சீசன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் நாங்கள்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதில் அதான் ஒரு ரசிகனாக ரோபோ சங்கரை ரசித்து அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகி உங்களோட பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் வெளிநாடுகள் சுற்றுனதும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சப்போ கூட இருந்தது. அப்புறம் நெருங்கிய நண்பராக இருந்தது. உண்மையிலே அது ஒரு பெரிய ட்ராவல். ஒரு ரோபோ சங்கருங்கிற ஒரு நபரோட ஒரு பெரிய ட்ராவல். ஸோ அதில் எனக்கு மலைப்பாக இருந்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பேசும்போது தான் தெரியுது ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு சங்கர் பொறுத்த வரைக்கும் இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது. எல்லா இடத்துலையும் கால் பதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி அந்த இருந்தது. அதே சமயத்தில் அந்த போல்ட்னஸ், அப்படி தான் பண்ணுவேன், நாளைக்கு நீங்கள் வேணால் முடிஞ்சால் நான் ஜெயிலுக்கு போனால் நீங்கள் வெளியில் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு போல்ட்னஸ் இருக்குது. நான் ஆத்மார்த்தமாக செய்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது இன்றைக்கி ஒரு பணத்துக்காகலாம் செய்கிறதில்ல, உண்மையான ஆத்மார்த்தமாக செய்கிறது. அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக கேட்டேன், இப்போ எல்லோரும் கேட்குறாங்க இவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்கீங்களே ஏன் சாரோட நடிக்கலைன்னு. அன்பறிவு படத்தில் டெஃபினட்டாக பண்ணலான்னு இருக்கார். ஓகே, அன்பறிவு இப்போ யார் பண்ணுறாங்க? கமல் சார். ஓகே, யார் டைரக்ஷன்? அது அன்பறிவு தான். சரி, அன்பறிவு டைரக்ஷன். படம் பேர் இல்லை, அது இன்னும் இப்போ தான் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. மணி நம்ம மகேந்திரன் சார் இப்போ தான் சொன்னார், ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஓகே, சூப்பராக ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கல, டெஃபினட்டாக நீங்கள் இருப்பீங்க சங்கர் அப்படின்ட்டாரு. இல்லை, அது ஒரு பெரிய ஒரு நிறைவு. ஆமாம், ஒரு ஷாட்டாவது வேணும். அவ்வளோதான், ஒரு ஷாட் கமல் சாரோட ஒரு ஷாட். அது எப்படி வேணாலும், என்ன மாதிரி ஷாட்டாக வேணாலும் இருக்கட்டும், இல்லை அவர் மாதிரி அவர் முன்னாடி பேசுகிற மாதிரி இருக்கட்டும், அவரை கலாய்க்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை அவர் என்னை அடிக்கிற மாதிரி இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஒரு ஷாட் ஃப்ரேமில் தலைவனோடு இருக்கணும். சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர். நேரத்தை இது பண்ணி எங்களுக்காக இவ்வளோ தூரம், அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அதாவது ஒரு நேர்காணல் காணும்போது கேள்வி அது என்ன பண்ணனா வாழ்க்கையுடைய பயணமும் அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களும் எப்படி எவ்வளோ கடின உழைப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருந்து இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்காக நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. திரைக்குறள் சார்பாக நன்றி தெரிவிச்சேன். நானும் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன். இவ்வளவு அழகான ஒரு இன்டர்வியூ
என் மாப்பிள்ளை கூட உட்காந்து பேசும்போது ஒரு ஆத்மார்த்தமான நன்றி. தேங்க்யூ மாப்பிள்ளை. தேங்க்யூ ஸோ மச்.